நீ அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா, நீ அவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? டிட் யூ கிவ் ஹிம் எனிதிங் டு ஈட்? டிட் யூ கிவ் ஹிம் எனிதிங் டு ஈட்? டிட் யூ கிவ் ஹிம் அப்படின்னா நீ அவனுக்கு கொடுத்தியா, எனிதிங் அப்படின்னா ஏதாவது, டு ஈட் சாப்பிட்றதுக்கு, நீ அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுத்தியா. டிட் யூ கிவ் ஹிம் எனிதிங் டு ஈட்? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுவே அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடு, அவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கிவ் ஹிம் சம்திங் டு ஈட். கிவ் ஹிம் சம்திங் டு ஈட். கிவ் ஹிம் சம்திங் அப்படின்னா அவனுக்கு ஏதாச்சும் கொடு, டு ஈட் சாப்பிட்றதுக்கு, அவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடு. கிவ் ஹிம் சம்திங் டு ஈட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாத, இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டிஸ்டர்ப் மீ எனிமோர். டோன்ட் டிஸ்டர்ப் மீ எனிமோர். டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னா தொந்தரவு பண்ணாத, மீ என்ன, எனிமோர் அப்படின்னா இதுக்கு மேலே, இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாத. டோன்ட் டிஸ்டர்ப் மீ எனிமோர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வந்தது நல்லதாக போச்சு. நீ வந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் குட் தட் யூ கேம். இட்ஸ் குட் தட் யூ கேம். இட்ஸ் குட் அப்படின்னா நல்லதாக போச்சு. தட் யூ கேம் நீ வந்தது, நீ வந்தது நல்லதாக போச்சு. இட்ஸ் குட் தட் யூ கேம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இதுக்கு மேலே உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது. இதுக்கு மேலே என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't help you anymore. I can't help you anymore. I can't help அப்படின்னா என்னால் உதவி செய்ய முடியாது. யூ உனக்கு, உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது. anymore அப்படின்னா இதுக்கு மேலே, இதுக்கு மேலே உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது. I can't help you anymore. ஸோ இதுவே அவன் உனக்கு உதவி செய்ய மாட்டான், அவன் இதுக்கு மேலே உனக்கு உதவி செய்ய மாட்டான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He will not help you anymore. He will not help you anymore. He will not help you அப்படின்னா அவன் உதவி செய்ய மாட்டான் உனக்கு, யூ. anymore அப்படின்னா இதுக்கு மேலே, இதுக்கு மேலே உனக்கு உதவி செய்ய மாட்டான். He will not help you anymore. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன கம்மியாக எடை போடுற, நீ என்ன கம்மியாக எடை போடுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are underestimating me. You are underestimating me. You are underestimating அப்படின்னா நீ குறைச்சி மதிப்பிடுற, மீ என்ன, நீ என்ன குறைச்சி எடை போடுற. You are underestimating me. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை அங்கேருந்து எடுத்தேன், நான் இதை அங்கேருந்து எடுத்தேன். இது எங்கேருந்து எடுத்தேன், நான் தேடிக்கிட்டே இருந்தேன், இது நீ எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதை நான் அங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I found it there. I found it there. I found it அப்படின்னு நான் இதை எடுத்தேன், நான் இதை கண்டுபிடிச்சேன். தேர் அங்கே, நான் இதை அங்கேருந்து எடுத்தேன். I found it there. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவன் என்ன வெளியில் நிற்க சொன்னான், இவன் என்ன வெளியில் இருக்க சொன்னான், இல்லை அவன் என்ன வெளியில் இருக்க சொன்னான், வெளியில் நிற்க சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He asked me to stand outside. He asked me to stand outside. He asked me அப்படின்னா அவன் என்னட்ட சொன்னான், எதுக்கு, டு ஸ்டாண்ட் நிற்கிறதுக்கு, அவுட் சைடு வெளியில், அவன் என்ன வெளியில் நிற்க சொன்னான். He asked me to stand outside. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எனக்கு அதை தருவியா, நீ எனக்கு அதை தருவியா, அது காணா போயிட்டா நீ எனக்கு அதை தருவியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you give me that? Will you give me that? Will you give me அப்படின்னா நீ எனக்கு தருவியா, that அதை, நீ எனக்கு அதை தருவியா. ஓகேவா. ஸோ இதுவே அவன் உனக்கு அதை தருவான், அவன் உனக்கு அதை தருவான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will give you that. He will give you that. அவன் உனக்கு அதை தருவான். He will give you that. ஸோ இதுவே நான் அவனுக்கு அதை தருவேன், நான் அவனுக்கு அதை தருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதுனா நான் யார், நீ அதுனா நான் யார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சும்மா நீ அதுனா அப்புறம் நான் யார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
If you are that, then who are we? If you are that, then who are we? நீ அதுனா நாங்கள்லாம் யாரு? If you are that, நீ அதுனா who are we? நாங்கள்லாம் யாரு? ஸோ இதுவே நீ அதுனா நான் யாரு அப்படின்னா if you are that, who am I? If you are that, who am I? நீ அதுனா நான் யாரு? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நம்மளை விட்டு போகவே போகாது. இது நம்மளை விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? It will never go away from us. It will never go away from us. It will never go away அப்படின்னா இது போகவே போகாது. From us, நம்மக்கிட்டேருந்து இது எங்கேயும் போகாது. It will never go away from us. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்க? நீங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you all here? Why are you all here? Why are you all here அப்படின்னா நீங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்க? Why are you all here? ஸோ இதுவே நீங்களாம் ஏன் அங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கணுன்னா Why are you all there? Why are you all there? நீங்களாம் ஏன் அங்கே இருக்கீங்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம உள்ளே போகலாமா? நம்ம உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can we go in? Can we go in? Can we go அப்படின்னா நம்ம போகலாமா? இன் அப்படின்னா உள்ளே, நம்ம உள்ளே போகலாமா? ஸோ இதுவே நம்ம வெளியே போகலாமா அப்படின்னா கேன் வி கோ அவுட்? கேன் வி கோ அவுட் அப்படின்னா நம்ம வெளியில் போகலாமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க உன்னை உள்ளே கூப்பிடுறாங்க. இப்போ யாராச்சும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அவங்க உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? They are calling you inside. They are calling you inside. They are calling you அப்படின்னா அவங்க உங்களை கூப்பிடுறாங்க. இன்சைட் அப்படின்னா உள்ள, அவங்க உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க. They are calling you inside. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இல்லையா? உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Don't you want to know about that? Don't you want to know about that? Don't you want to know அப்படின்னா உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா? About that, அதை பற்றி, உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா? Don't you want to know about that? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் எதுவுமே பண்ணலை. அவள் எதுவுமே பண்ணலை. அவளை நிறையா சொல்லிவிட்டு இதில் எதுவுமே அவள் பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? She didn't do any of it. She didn't do any of it. She didn't do அப்படின்னா அவள் பண்ணலை. Any of it, எதுவுமே, இதில் எதுவுமே அவள் பண்ணலை. She didn't do any of it. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை உடனே பண்ண போகிறேன். நான் அதை உடனே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going to do that immediately. I'm going to do that immediately. I'm going to do that அப்படின்னு நான் அதை பண்ண போகிறேன். Immediately, உடனே. I'm going to do that immediately. ஸோ இதுவே நீ அதை உடனே பண்ண போறியா? நீ அதை இப்போவே பண்ண போறியா அப்படின்னு நான் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you going to do that immediately? Are you going to do that immediately? Are you going to do அப்படின்னா நீ பண்ண போறியா? that, அதை, நீ அதை பண்ண போறியா? Immediately அப்படின்னா உடனே, நீ அதை உடனே பண்ண போறியா? Are you going to do that immediately? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் சொல்கிறது உண்மையா? அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is what he says true? Is what he says true? Is what he says true அப்படின்னா அவன் சொல்கிறது உண்மையா? ஸோ இதுவே அவன் சொல்கிறது உண்மைதான், அவன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What he says is true. What he says is true. What he says அப்படின்னா அவன் என்ன சொல்கிறானோ அது உண்மைதான். இஸ் ட்ரூ, அவன் சொல்கிறது உண்மைதான். வாட் ஹீ சேஸ் இஸ் ட்ரூ. ஸோ இதுவே அவன் சொல்கிறது உண்மை இல்லை, அவன் சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லணும்னா வாட் ஹீ சேஸ் இஸ் நாட் ட்ரூ. வாட் ஹீ சேஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னா அவன் சொல்கிறது உண்மை இல்லை. ஸோ இதுவே அவன் சொல்கிறது உண்மை இல்லையா, அவன் சொல்கிறது உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா isn't what he says true? Isn't what he says true அப்படின்னா அவன் சொல்கிறது உண்மை இல்லையா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நீ அதை சொல்லக்கூடாது, நீ அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் நாட் சே தட், யூ ஷுட் நாட் சே தட், யூ ஷுட் நாட் சே அப்படின்னா நீ சொல்லக்கூடாது, தட் அதை நீ அதை சொல்லக்கூடாது, யூ ஷுட் நாட் சே தட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன பண்ண போகிறான், அவன் என்ன பண்ண போகிறான், அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் இஸ் ஹீ கோயிங் டு டூ, வாட் இஸ் ஹீ கோயிங் டு டூ, அவன் என்ன பண்ண போகிறான், வாட் இஸ் ஹீ கோயிங் டு டூ. ஸோ இதுவே அவன் அதை செய்ய போகிறானா, அவன் அதை செய்ய போகிறானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் ஹீ கோயிங் டு டூ தட், இஸ் ஹீ கோயிங் டு டூ தட் அப்படின்னா அவன் அதை பண்ண போகிறானா, இஸ் ஹீ கோயிங் டு டூ தட். ஸோ இதுவே அவன் அதை பண்ண போகிறான், அவன் அதை பண்ண போகிறான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he is going to do that, he is going to do that, அவன் அதை பண்ண போகிறான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் நிச்சயமாக அதை பண்ண மாட்டா, அவள் நிச்சயமாக அதை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she will not definitely do that, she will not definitely do that, she will not do that அப்படின்னா அவள் அதை பண்ண மாட்டா, அவள் நிச்சயமாக அதை பண்ண மாட்டா அப்படின்னா she will not definitely do that, definitely அப்படின்னா நிச்சயமாக, ஓகேவா. ஸோ she will not definitely do that, அவள் நிச்சயமாக அதை பண்ண மாட்டா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இன்னும் வரல, அவன் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he still hasn't come, he still hasn't come அப்படின்னா அவன் இன்னும் வரலை, he still hasn't come. ஸோ இதுவே அவன் இன்னும் வரலையா, அவன் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா hasn't still he come, hasn't still he come அப்படின்னா அவன் இன்னும் வரலையா, hasn't still he come. ஸோ இதுவே அவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ஹாப்பி லேர்னிங். நான் உனக்கு அதை தருவேன், நான் உனக்கு அதை தருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் கிவ் யூ தட், ஐ வில் கிவ் யூ தட், ஐ வில் கிவ் யூ அப்படின்னா நான் உனக்கு தருவேன், தட் அப்படின்னா அதை நான் உனக்கு அதை தருவேன், ஐ வில் கிவ் யூ தட். ஸோ இதுவே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ், இப்போ நம்ம பார்க்குற சென்டென்ஸ்லாம் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை கமெண்ட் பண்ண சொன்ன சென்டென்ஸ், ஓகேவா. ஸோ அவன் வந்துட்டான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா he has come, he has come அப்படின்னா அவன் வந்துட்டான், he has come. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை தான் நான் அங்கே சொன்னேன், இதை தான் நான் அங்கவே சொன்னேன், நான் இதை தான் நான் அங்கேயே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் I said there, this is what I said there, this is what இதுதான், I said நான் சொன்னேன், there அப்படின்னா அங்கே, இதை தான் நான் அங்கே சொன்னேன், this is what I said there, ஓகேவா. ஸோ இதுவே இதை தான் நான் அங்கே சொல்லுவேன், இதை தான் நான் அங்கே சொல்லுவேன், அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? this is what I will say there, this is what I will say there, this is what அப்படின்னா இதை தான், I will say நான் சொல்லுவேன், there அங்கே, இதை தான் நான் அங்கே சொல்லுவேன், this is what I will say there, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை தான் நான் அங்கே சொல்ல போகிறேன், இதை தான் நான் அங்கே சொல்ல போகிறேன், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? this is what I'm going to say there, this is what I'm going to say there, this is what இதை தான் I'm going to say நான் சொல்ல போகிறேன், there அங்கே, இதை தான் நான் அங்கே சொல்ல போகிறேன், this is what I'm going to say there. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அவள் எங்கே போக முடியும், அவளால் எங்கே போக முடியும், அவளால் எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் கேன் ஷி கோ, வேர் கேன் ஷி கோ அப்படின்னா அவளால் எங்கே போக முடியும், வேர் கேன் ஷி கோ. ஸோ இதுவே அவளால் போக முடியுமா, அவளால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் ஷி கோ, கேன் ஷி கோ அப்படின்னா அவளால் போக முடியுமா, கேன் ஷி கோ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கே இருக்க மாட்டேன்,
நான் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் பி தேர். ஐ வில் நாட் பி தேர். ஐ வில் நாட் பி தேர் அப்படின்னு நான் அங்கே இருக்க மாட்டேன். ஐ வில் நாட் பி தேர். ஸோ இதுவே நான் அங்கே இருப்பேன், நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க, அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே வில் டூ த சேம். தே வில் டூ த சேம். அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. தே வில் டூ த சேம். ஸோ இதுவே அவங்களும் அதே தான் பண்ண போகிறாங்க, அவங்களும் அதே தான் பண்ண போகிறாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே ஆர் கோயிங் டு டூ த சேம். தே ஆர் கோயிங் டு டூ த சேம். அவங்களும் அதே தான் பண்ண போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு டூ த சேம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது சரியான நேரம் கிடையாது. இது சரியான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னா இது சரியான நேரம் கிடையாது, இதுதான் சரியான நேரம், இதுதான் சரியான நேரம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் இஸ் த ரைட் டைம். திஸ் இஸ் த ரைட் டைம். அதுக்கு இதுதான் சரியான நேரம். திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் தேட், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டெஃபினெட்லி பி தேர். ஐ வில் டெஃபினெட்லி பி தேர். ஐ வில் டெஃபினெட்லி பி தேர் அப்படின்னா நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதுக்காக இங்கே வரல. நான் அதுக்காக இங்கே வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஹியர் ஃபார் தேட். ஐ எம் நாட் ஹியர் ஃபார் தேட். ஐ எம் நாட் ஹியர் அப்படின்னா நான் அதுக்காக இங்கே இல்லை. ஃபார் தேட் அதுக்காக, நான் அதுக்காக இங்கே இல்லை. ஐ எம் நாட் ஹியர் ஃபார் தேட். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை பற்றி யோசிக்காத. என்னை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் திங்க் அபவுட் மீ. டோன்ட் திங்க் அபவுட் மீ. என்னை பற்றி யோசிக்காத. டோன்ட் திங்க் அபவுட் மீ, ஓகேவா. டோன்ட் திங்க் அப்படின்னா யோசிக்காத. திங்க் அப்படின்னா யோசிக்கிறது. ஸோ டோன்ட் திங்க் அப்படின்னா யோசிக்காத. அபவுட் மீ என்னை பற்றி யோசிக்காத. ஸோ இதுவே என்னை பற்றி யோசிக்கிறியா, என்னை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ திங்கிங் அபவுட் மீ. ஆர் யூ திங்கிங் அபவுட் மீ. ஆர் யூ திங்கிங் அப்படின்னா நீ யோசிக்கிறியா. அபவுட் மீ என்னை பற்றி, நீ என்னை பற்றி யோசிக்கிறியா. ஆர் யூ திங்கிங் அபவுட் மீ. ஸோ இதுவே அவன் என்னை பற்றி யோசிக்கிறான், அவன் என்னை பற்றி யோசிச்சிட்ருக்கான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ இஸ் திங்கிங் அபவுட் மீ. ஹீ இஸ் திங்கிங் அபவுட் மீ. ஹீ இஸ் திங்கிங் அப்படின்னா அவன் யோசிக்கிறான். அபவுட் மீ என்னை பற்றி, அவன் என்னை பற்றி யோசிக்கிறான். ஹீ இஸ் திங்கிங் அபவுட் மீ, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have come here after so many difficulties. I have come here after so many difficulties. I have come here அப்படின்னா நான் இங்கே வந்திருக்கேன். After so many difficulties அப்படின்னா நிறைய கஷ்டத்துக்கு அப்புறம் நான் இங்கே வந்திருக்கேன். நிறைய கஷ்டப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன். I have come here after so many difficulties, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என் பக்கத்தில் வராத. என் பக்கத்தில் வராத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் நியர் மீ. டோன்ட் கம் நியர் மீ. டோன்ட் கம் அப்படின்னா வராத. நியர் மீ என் பக்கத்தில், என்னோட பக்கத்தில் வராத. டோன்ட் கம் நியர் மீ. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை வேணும்னே பண்ணலை. நான் அதை வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் டூ தட் இன்டென்ஷனலி. ஐ டிடன்ட் டூ தட் இன்டென்ஷனலி. இன்டென்ஷனலி அப்படின்னா வேணும்னே, ஓகேவா. டெலிபரேட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுனா வேணும்னே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு டெலிபரேட்லி. ஸோ ஐ டிடன்ட் டூ அப்படின்னா நான் பண்ணலை. ஐ டிடன்ட் டூ தட் இன்டென்ஷனலி அப்படின்னா நான் அதை வேணும்னே பண்ணலை, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று என்ன நடந்துச்சு. நேற்று என்ன நடந்துச்சு, நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஹேப்பண்ட் எஸ்டர்டே. வாட் ஹேப்பண்ட் எஸ்டர்டே. வாட் ஹேப்பண்ட் அப்படின்னா என்ன நடந்துச்சு. எஸ்டர்டே நேற்று, நேற்று என்ன நடந்துச்சு. ஸோ இதுவே நாளைக்கு என்ன நடக்கும். நாளைக்கு
என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? உங்ககிட்ட யாரும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Didn't anyone tell you? Didn't anyone tell you? Didn't anyone tell you அப்படின்னா உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? Didn't anyone tell you? ஸோ இதுவே உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Did anyone tell you? Did anyone tell you அப்படின்னா உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? Did anyone tell you? ஸோ இதுவே என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? No one tell me anything. No one tell me anything. என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை. No one tell me anything. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்களுக்கு அது தெரியாதா? அவங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't they know that? Don't they know that? அவங்களுக்கு அது தெரியாதா? Don't they know அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதா? That அதை அவங்களுக்கு அது தெரியாதா? Don't they know that? ஸோ இதுவே அவங்களுக்கு அது தெரியுமா? அவங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do they know that? Do they know that? அவங்களுக்கு அது தெரியுமா? Do they know that? ஓகேவா? ஸோ இதுவே அவங்களுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They don't know that. They don't know that. They don't know அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. That அது அவங்களுக்கு அது தெரியாது. They don't know that. ஓகேவா? ஸோ இதுவே அவங்களுக்கு அது தெரியும், அவங்களுக்கு அது தெரியும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? They know that. They know that அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியும். They know that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போதுமே இப்படியே இருப்பியா? நீ எப்பயுமே இப்படியே மாறாமல் இருப்பியா? நீ எப்பயும் இப்படியே இருப்பியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you always be like this? Will you always be like this? Will you always be like this அப்படின்னா நீ எப்பயும் இப்படியே இருப்பியா? Will you be like this அப்படின்னா நீ இதை மாதிரி இருப்பியா? நீ எப்போதும் இதை மாதிரி இருப்பியா? Will you always be like this? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் என்ன அங்கே அழைச்சிட்டு போகிற? நீ ஏன் என்ன அங்கே அழைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you bringing me there? Why are you bringing me there? Why are you bringing me there அப்படின்னா நீ ஏன் அங்கே அழைச்சிட்டு போகிற? Why are you bringing me? ஏன் என்ன அழைச்சிட்டு போகிற? There அங்கே நீ ஏன் அங்கே அழைச்சிட்டு போகிற? Why are you bringing me there? ஸோ இதுவே அவனை அங்கே அழைச்சிட்டு வராத, அவனை அங்கே அழைச்சிட்டு வராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't bring him there. Don't bring him there. Don't bring him there அப்படின்னா அவனை அங்கே அழைச்சிட்டு வராத. Don't bring him there. ஸோ இதுவே அவனை அங்கே அழைச்சிட்டு வா, அவனை அங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Bring him there. Bring him there. அவனை அங்கே அழைச்சிட்டு வா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனுக்கு விஷ் பண்ணினேன்னு சொல்லு. நான் அவனுக்கு வாழ்த்து சொன்னேன்னு சொல்லு. நான் அவனுக்கு விஷ் பண்ணினேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Convey my wishes to him. Convey my wishes to him. Convey my wishes அப்படின்னா நான் விஷ் பண்ணேன்னா அவனுக்கு சொல்லு, கன்வே பண்ணு. Convey my wishes to him அவனுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னா, அவள் உங்ககிட்ட இதை என்ன கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She asked me to give you this. She asked me to give you this. She asked me அப்படின்னா அவன் என்கிட்ட சொன்னான். To give you உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. This இதை அவள் இதை உங்ககிட்ட என்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னான். She asked me to give you this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் இதை என்கிட்ட கொடுக்க சொன்னாளா? அவள் உங்ககிட்ட இதை என்கிட்ட கொடுக்க சொன்னாளா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.